தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலில் 35 விழுக்காடு என்ற அளவில் ஒரு வாக்கு வங்கி பெற்றிருப்பு என்பது மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுது. தொடர்ந்து நாம் பேசலாம். கண்ணன், தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது கிட்டத்தட்ட 35 விழுக்காடு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது சில பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். அதாவது திமுக அதிமுகவின் மீதான அதிருப்தி காரணமாக தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மாற்று வேணும், ஒரு நியூட்ரல் பீப்புள் வாக்காளர்கள் நினைப்பாங்களே, ஒரு மாற்று இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க திமுக அதிமுக அதிருப்திலாம் இருக்காது, இருந்தாலும் ஒரு புது கட்சி ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேட்டகரி 2. மூணாவது, விஜய் பிடிக்கும், நான் விஜய் ரசிகர், விஜய் சினிமாவில் நான் முழுமையாக ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகர், நான் எனக்கு பிடித்த ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் மீது அந்த சினிமா கவர்ச்சியின் அடிப்படையில் அவருக்கு வாக்களித்து அந்த வாக்காளர்கள் ஒரு பிரிவாக நான் பார்க்குறோம். 3. 4வது பார்க்கும்போது நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னவங்க சில பேர்கிட்ட என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்கும்போது, என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் விஜய்க்கு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, வீட்டில் குழந்தை அடம் பிடிச்சிது, குழந்தை ஒரே தொல்லைப்பா, குழந்தை ஆசைப்பட்டு கேட்குது, குழந்தை அழறா வீட்டில், குழந்தைக்காக நான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஏற்படுவதா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு மிட்டாய் மாதிரி நினைச்சாங்க போல இருக்கு மக்கள். கிண்டர்ஜார் மாதிரி கிண்டர்ஜார் கேட்கறதுக்கு நீங்க எப்படி பிடிவாதம் பண்ணுவீங்களோ அது மாதிரி உங்க பெற்றோர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் கேட்கணும்னு விஜயோட கடைசி என்ன ஒரு யோசனை இப்ப தோணுச்சு அப்படின்னா, விஜய்க்கு வாக்களிப்பு அவருடைய உரிமை, அது எந்த வகையில் நம்ம அதை தவறுன்னு சொல்லக்கூடாது. அது ரீசனமே இல்லாம வாக்களிச்சிருக்காங்க, அதான் பிரச்சனை. ஒரு வீட்டுல குழந்தை அடம் பிடிக்குது, விஜய் ஓட்டு போட சொல்லி அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா. ஒரு குழந்தை ஒரு கடையில பொம்மை கேட்டா கூட அந்த குழந்தை கேட்கக்கூடிய பொம்மை வந்து உடனே வாங்கி தர மாட்டோம், அதுக்கு நாம இழுத்தடிச்சு வாங்கி தரலாம் வேணாம்னு பல யோசனை. அப்படியும் கடைக்கு அதை மீறி போகும்போது அந்த காசுக்கு அந்த பொம்மை ஒர்த்தா, அந்த பொம்மை வேணா குழந்தை விளையாடுமா, அந்த பொம்மை எந்த அளவுக்கு லைஃப் உள்ளாது, எந்த அளவுக்கு ஒரு லைஃப் லாங் வரும், தரமான பொம்மையா, இப்படி பல யோசனை பல ஆய்வு. அதுக்கப்புறம் பேரம் வேற பேசுவோம், ஒரு 100 ரூபா 80 ரூபா 50 ரூபா அப்படின்னு ஒரு பேரம் பேசி அதுக்கப்புறம் தான் அந்த பொம்மையை குழந்தைகிட்ட கொடுக்குறோம். ஒரு பொம்மைக்கு நாம வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கும் போது இந்த அளவுக்கு பாக்குறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை கேட்டதுக்காக நான் வாக்களித்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்கள் பெற்றோர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காரணம், இந்த ரீசன் மட்டும் தான். ஒரு மாற்று வேணுங்கிறது ஒரு நியாயமான காரணம், இல்ல விஜய் பிடிக்கணும்னா ஒரு நியாயமான காரணம், திமுக அதிமுக அதிருப்திக்கு நியாயமான காரணம். குழந்தை கேட்டதுப்பா அதுக்காக போட்ட அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குழந்தை கேட்டது நீங்க சொன்ன மாதிரியே இந்த பொம்மையை கூட பார்த்து வாங்குவாங்க, ஆனா ஒரு தலைவரை பார்த்து வாங்குவாங்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதுதான் அந்த 11 சீட்டு இடைவெளி என்பது. இருந்தாலும் நீங்க கூறுவது வந்து மன ரீதியான ஒரு உளவியல் சிக்கலும் தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. இதுவரை தேர்தலில் இந்த மாதிரி குழந்தை கட்டானெல்லாம் ஒரு தலைவருக்கு ஓட்டு போட்டதை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். எங்களுடைய பேரன் பேத்திகள் சொன்னாங்க, குழந்தைங்க சொன்னாங்க. ஒரு கடைசி அந்த அவர் தொடக்கமே சொல்லல, அந்த மாதிரி தேர்தல் நெருங்குற சமயத்துல அந்த பிரச்சாரம் முடிவுற சமயத்துலதான் அவரோட படங்கள் இந்த சிறுவர்கள் விஜய் மாமாவை கேட்டுக்கிற குழந்தைங்க எல்லாரும் வீட்டுல அடம்பிடிங்க அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவர் சரியா அதை புடிச்சிட்டாரு. அது சரியான ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அவர் நினைச்சிருக்காரு நம்மள வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க, நம்மள வந்து ரசிக்கிறாங்க, இதே மாதிரி மக்கள் வந்து ஓட்டும் போட்டு தலைவரா தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு அவருக்கு மனசளவுல ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சு அதை ஆய்வு பண்ணி அது சரியா அப்படின்னு பார்த்து வாங்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு உடனே ஓட்டு போட்டுறாங்க. அந்த பொம்மை அளவுக்கு கூட அவங்க ஆய்வு பண்ணல. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அது இவர்களுக்கும் அந்த தடுமாற்றம் இருந்திருக்கிறது. நம்ம குழந்தைங்களோ நம்மளோட மகன்களோ வற்புறுத்தும் போது அவங்களோட ஏமாற்றக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கும் வந்து அந்த விஜய் அப்படிங்கிறத வந்து அந்த விஜய் பொம்மை இவங்களும் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. அந்த பொம்மை தலைவராக அவர் இருப்பாரா, இல்லாத ஒரு அரசியல் தலைவராக அடுத்த கட்டத்துக்கு அவர் போவாரா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. அதனாலதான் அவருக்கு மொத்தமா கொடுக்காம இது வந்து தமிழ்நாட்டில் கூட லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குழந்தைகளுக்கான அரசியல் பிரிவு அந்த கட்சியில மட்டும் தான் இருக்குது. அதனால அந்த பிரிவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதனால வந்து சட்ட ரீதியாக 18 வயதுக்கு உட்பட்டவர்களை வாக்கு கேட்கவே போகக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் அந்த உணர்வு எழுச்சி, அந்த ஒரு குடும்ப உறவுகளின் சிக்கல்கள் இவற்றின் மூலமாக ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது என்பது இதுதான் முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் இது நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த நாட்டிலும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரையோ நாட்டை ஆளும் தலைவரையோ இது போல வீட்டில் குழந்தைகள் கூறியது, மற்றபடி மகன்கள் கூறியது, நண்பர்கள் கூறியது என்று வாக்களிப்பதில்லை.
அவருடைய செயல்பாடு, ஆளுமை திறன் மற்றும் அவருடைய தனிமனித ஒழுக்கம், கொள்கை, சித்தாந்தம் என்று வாக்களித்துதான் இதுவரை அது வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த வழக்கத்திற்கு மாறான ஒரு புதிய அரசியல் தேர்வு முறையை தமிழகம் முதன்முறையாக இந்தியாவுக்கே இது வழிகாட்டியா அல்லது தவறான செயல்பாடா என்பதை அடுத்து அவருடைய செயல்பாடுகள் மூலமாக தான் தெரிய வரும்.